26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம். இப்போ துலாம் ராசி நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது இவங்க வாங்குறது எதுக்குன்னா, இவங்களுமே சுப காரியங்களுக்கு தான் வாங்குவாங்க. ஒரு சுப காரியத்துக்கு நீங்கள் கடன் வாங்கினா பரவாயில்ல. விருச்சிக ராசிக்காரங்க கடன் சுமை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? குடும்ப பொறுப்புகளால் தான் விருச்சிக ராசிக்காரங்க கடனுக்கு ஆளாவாங்க. அண்ணனுக்கு நான் கல்யாணம் பண்ணேன், இவர் தம்பியாக இருப்பார், இவர் தான் அண்ணனுக்கே கல்யாணம் பண்ணியிருப்பார். இல்லை அக்காவுக்கு நான் சீர் செஞ்சேன், தங்கச்சிக்கு சீர் செஞ்சேன், தாய்மாமன் சீரை செஞ்சேன்னு சொந்தக்காரங்களுக்கு செஞ்சே. 6ஆம் அதிபதி செவ்வாய். கந்தசஷ்டி கவசம் படிக்க படிக்க கடன் குறையிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸை குறைச்சி விட்ருவோம் கந்தசஷ்டி கவசம். 6ஆம் அதிபதி செவ்வாய் வர்றதுனால தனுசு ராசி நேயர்களுக்கு குறிப்பாக அதிகமான கடன் எதனால் வரும்னா, சுக்கிரன் தான் 6ஆம் அதிபதி. கிட்டத்தட்ட ரிஷபம் மாதிரி தான். ஸோ லாவிஷ் ஸ்பெண்டிங் பிடிச்சிருக்கு. என்ன சுக்கிரனுக்கு ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரிஷபம் தனக்கு தானே வாங்கிக்கும். தனுசு என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி இவங்க அதிகமாக முருக வழிபாடுங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ முருகனை எந்த அளவுக்கு கும்பிட்றாங்களோ, அல்லது அந்த 18 சித்தர்களில் ஒருத்தர் மகர ராசி நேயர்களுக்கு கடன் எதனால் ஏற்படும்னா, தொழிலில் தான் ஏற்படும். இப்போ ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அதில் எல்லாமே ஹை எண்ட் மாடல்ஸாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவார், இன்டீரியர்ஸ் நல்லா பண்ணுவார், இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆட்களை தான் வேலைக்கு வைப்பார். படித்ததுலேயே யார் வெல் குவாலிஃபைடோ பார்த்து அதிக சம்பளம்னாலும் பரவாயில்லப்பா உட்காந்துக்கோ வேலை பாரும்பார். ஸோ இந்த மாதிரியான லாவிஷ்னஸ் கும்பராசி நேயர்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கடன் வாங்குவாங்க. சின்ன சின்ன கடனாக நிறைய வாங்குவாங்க. இதுதான் கும்பம். கிரெடிட் கார்டை அதிகமாக, இப்போ வேறு யாராவது கடன் கட்டணுன்னாலும் கூட நமக்கு ஒரு இஎம்ஐ இருக்குன்னா அதை மீறி அவங்களுக்கு கொடுத்துட்றது, நம்ம பெனால்ட்டி கட்டுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில கடன் தீரணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கம்னா அது என்னது மேம்? துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் அதிபதி குரு தான். ஸோ பெரும் கடன் அப்படின்னா குரு. ஏன்னா அவரே ஒரு பிரம்மாண்டமான கிரகம் தான். ராகு குரு 6ஆம் இடத்துல டச் ஆகிட்டாலே கடன்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க 6ல் ராகு இருந்தால் நம்ம கடனே வாங்க மாட்டாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. ராகுவும் கடன் வாங்க வைப்பார். பிரம்மாண்ட கடனாக இருக்கும் அது. அதுவும் இப்போ இந்த ராகுலாம் குருவுடைய வீட்டில் உட்காந்துட்டு குரு பார்வையிலையும் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கடனுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலுங்கிற ஒரு ட்ராப்பில் போய் மாட்ட வச்சிரும் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம். ஸோ அந்த குரு வீட்டில் பாவ கிரகங்கள் இருந்தால் இன்னும் பிரச்சனை. அப்போ துலாம் ராசி நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது இவங்க வாங்குறது எதுக்குன்னா, இவங்களுமே சுப காரியங்களுக்கு தான் வாங்குவாங்க. ஒரு சுப காரியத்துக்கு நீங்கள் கடன் வாங்கினா பரவாயில்ல, ஒவ்வொரு சுப காரியத்துக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு குரு தள்ளுவார். அப்போ நமக்கு இது போதும், இதுதான் நம்மளுடைய லிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி போட்டுக்கணும். கான்ஷியஸ்னஸ் தான். பொதுவாக கான்ஷியஸ்னஸ் இருக்காது. ஏன்னா துலாம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு அசட்டு தைரியம்ங்கிறது இயற்கையாக இன்பில்ட்டாக இருக்கும். அப்போ குருவும் ஒரு பிரம்மாண்ட கிரகம், அவரும் கடனை பெருசாக வாங்க வைப்பார். அப்போ ஒரு கான்ஷியஸ்னஸோட ஒரு பவுண்டரி போட்டுக்கணும். போதும், லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்குங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் ரொம்ப தேவை. ஸோ அது இருக்கும் பட்சத்தில் கடன்லேருந்து இவங்க தப்பிக்கலாம். மேம், இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? துலாம் ராசி நேயர்கள் என்ன விதமான வாழ்வியல் பரிகாரங்களை பின்பற்றும் போது இந்த பிரச்சனைகள் குறையும்? யானைகளுக்கு அதிகமாக சாப்பாடு கொடுக்கறது நல்லது. யானை அப்படிங்கிறது குருவுடைய அம்சம். யானைகள் கோவிலில் இருக்குது அப்படின்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அல்லது அதை பராமரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியல. ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணுங்க, சொல்லுங்கள், நாங்கள் இதை டெய்லி பண்ணிக்கிறோம், பண்ணால் எங்களுக்கு இந்த விஷயங்கள் சரியாகணும்னு கேட்டிங்கன்னா, தியானம் பண்ணுங்கள். டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளாக இருக்கே, தியானம் பண்ணுறதெல்லாம் ஒரு ரெமடியான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னேன். கான்ஷியஸ் ஸ்பெண்டிங் தேவை, கடன் கூட கான்ஷியஸாக வாங்கணுங்கிற வார்த்தையை சொன்னேன். அந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது தியானம் பண்ண பண்ண வரும். 6ஆம் அதிபதி குரு கடன் வாங்க வைக்கிறாரு. அந்த குரு தான் தியானத்துக்கே காரகம். ஏன்னா குரு எப்போவுமே தியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம்.
ஸோ இதை பண்ண 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 ஒரு கான்ஷியஸ் ஸ்பெண்டிங்குக்கு இந்த குரு உங்களை ஊந்துகோலாக தள்ளுவார். ஸோ அங்கே போகும்போது கண்டிப்பாக உங்களால் கடனை கட்டுப்படுத்த முடியும். துலாம் ராசிக்கான ஒரு நல்ல ஆன்மீக பரிகாரம், இதையும் செய்யும்போது நல்ல கடன் குறையிறத நீங்கள் பார்க்கலாம். எப்போவும் உங்களை கடனை நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சனியுடைய ஹோரையில் திருப்பி கொடுங்க. ஆனால் பொதுவாக வந்து கடனை திரும்ப கொடுக்கறதுக்கு வந்து சுக்கிர ஹோரை, செவ்வாய் ஹோரை இந்த மாதிரி இதை நம்ம இல்லை, சொல்லலாம். சுக்கிரஹோரையில் வந்து நீங்கள் புது பொருட்கள் வாங்கலாம். திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது நல்லா நடக்கும். பொதுவாக செவ்வாய் ஹோரை சனி ஹோரை ரெண்டுமே என்ன பண்ணோம்னா ஒரு விஷயத்த தடுக்கும். ஸோ அப்போ செவ்வாய் ஹோரையும் எடுத்துக்கலாம், சனி ஹோரையும் எடுத்துக்கலாம். சனி வந்து இவங்களுக்கு யோகாதிபதிங்கிறதுனால இன்னமும் சிறப்பு, 5ஆம் அதிபதி. ஸோ அதனால் சனி ஹோரையில் வந்து இவங்க கடனை திருப்பி செலுத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக. அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கங்கள்னா அது என்னது மேம்? விருச்சிக ராசிக்காரங்க கடன் சுமை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? குடும்ப பொறுப்புகளால் தான் விருச்சிக ராசிக்காரங்க கடனுக்கு ஆளாவாங்க. அண்ணனுக்கு நான் கல்யாணம் பண்ணேன், இவர் தம்பியாக இருப்பார், இவர் தான் அண்ணனுக்கே கல்யாணம் பண்ணியிருப்பார். இல்லை அக்காவுக்கு நான் சீர் செஞ்சேன், தங்கச்சிக்கு சீர் செஞ்சேன், தாய்மாமன் சீரை செஞ்சேன்னு சொந்தக்காரங்களுக்கு செஞ்சே கடனாகக்கூடிய ராசி யாருன்னா விருச்சிக ராசி. நிறைய கடன்களை பாருங்க இவங்களால தான் வச்சுருப்பாங்க. நாளைக்கு திரும்பி வந்து சொந்தக்காரங்க இவங்களை பார்ப்பாங்களான்னா அது பெரிய கொஷின் மார்க். சொந்தக்காரங்களால் நிறைய நிந்திக்கப்படுற ராசி யாருன்னா விருச்சிகம். செஞ்சு 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 கெட்டு போன ராசி யாருன்னா விருச்சிகம். ஸோ அப்போது இதில் தான் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக உற்றார் உறவினர்கள் பந்தங்கள் எல்லாரும் வேணும், அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஆனால் அதை விட நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் வேணும். ஸோ அந்த அளவுகளோடு இவங்க செய்ய ஆரம்பித்தாங்கனாலே இவங்க கடனை தவிர்த்துக்கலாம், ஈஸியாக கடன் கிடைக்கும். 6ஆம் அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால ஈஸியாக பேசியே கடனை வாங்கிடுவாங்க. அதிக வட்டிக்கு கடனில் போய் மாட்டிக்கிற ஒரு அம்சமும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ கடனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன்னுடைய முடிவுகளால் தான் இவங்க போய் கடனில் மாட்டுவாங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை விட இவங்களே வாண்டடாக போய் வெளியில் மாட்டி கடன் வாங்குவாங்க. ஏன்னா 1ஆம் அதிபதி தான் 6ஆம் அதிபதி. தன்னை தானே கெடுத்துக்கக்கூடிய ஒரு ராசி தான் விருச்சிகம். ஸோ தன்னுடைய முடிவுகளில் கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்க அப்படின்னா கடன்லேருந்து தப்பிச்சிடலாம். கண்டிப்பாக மேம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செல்வம் சேருவதற்கும் கடன் சுமை குறைப்பதற்கும் எளிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? விருச்சிக ராசி நேயர்களுக்கு செல்வம் சேரணும், கடன் குறையணும்னா ஃபஸ்ட்டு ஒரு டிசிப்ளின்டான லைஃப் ஸ்டைல்குள்ளே வரணும். எக்ஸசைஸ் டெய்லி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா செவ்வாய் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிப்பார். ஏன்னா இங்கே 1ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவான பழக்க வழக்கங்களை வச்சுருக்கிறீங்களோ, நல்ல பழக்க வழக்கங்கள், நேர்மறையான சிந்தனை, ஒழுக்கமான வாழ்க்கை முறையை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் இங்கே 1ஆம் அதிபதியாக வேலை பார்க்குறாரு. அல்ல நான் வந்து எந்த ஒரு டிசிப்ளின்டான லைஃப் ஸ்டைலையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன், நான் நினச்சதெல்லாம் செய்வேன், ஷார்ட் டெம்பர்டாக இருப்பேன், கோவப்படுவேன், எனக்கு ஒன்று பிடிக்கலைன்னா அது என் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பேன்னா அங்கே செவ்வாய் முழுக்க முழுக்க 6ஆம் அதிபதியாக வேலை செஞ்சு நம்மளை குழியில் தள்ளுறாருன்னு அர்த்தம். அப்போது டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல்குள்ளே வாங்க. ஏர்லி மார்னிங் ஹேபிட்ஸு, புக் ரீட் பண்ணுற ஹேபிட்ஸு, எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்ஸு, உங்கள் வேலையை நீங்கள் ஆன் டைமில் முடிச்சுக்கிறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதே அடுத்தவங்களுக்கு செய்கிற நன்மை தான். நம்ம போய் காசை கொடுத்து தான் காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரு 2 லைன் மாரலையும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரம். ஆன்மீக ரீதியாக விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணால் இவங்களுடைய கடன் குறையும் அப்படின்னா கந்த சஷ்டி தான். 6ஆம் அதிபதி செவ்வாய். கந்த சஷ்டி கவசம் படிக்க படிக்க கடன் குறையிறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸை குறைச்சி விட்ரும் கந்த சஷ்டி கவசம். 6ஆம் அதிபதி செவ்வாய் வர்றதுனால ஹெல்த் இஷ்யூஸ் குறையும். ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். சத்ரு சம்ஹார மூர்த்தி யாருன்னா முருகன். அப்போது எல்லா வகையான சத்ரு பகைவர்களை அழிச்சிருவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கந்த சஷ்டி கவசம் 1 படித்தாலே நடந்துடும். ஒரு தாரக மந்திரம். வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களும் செட்டில் ஆகிறதுக்கு விருச்சிகம் படிக்க வேண்டியது வந்து கந்த சஷ்டி தான். படிக்க படிக்க கடன் சுமை குறையிறத கண்கூடா பார்க்கலாம். கண்டிப்பாக மேம். அடுத்ததா தனுஷ் ராசிக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் கடன் சுமை குறையணும்னா அவங்க செய்ய வேண்டிய, அவங்க தவிர்க்க வேண்டிய பழக்கம்னா அது என்னது மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து குறிப்பாக அதிகமான கடன் எதனால் வரும்னா சுக்கிரன் தான் 6ஆம் அதிபதி. கிட்டத்தட்ட ரிஷபம் மாதிரி தான். ஸோ லாவிஷ் ஸ்பெண்டிங் பிடிச்சிருக்கு. என்ன சுக்கிரனுக்கு ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரிஷபம் வந்து தனக்கு தானே வாங்கிக்கும். தனுசு என்ன பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் நல்லா லாவிஷாக இருக்கட்டும்னு ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க. ஃபார் சேயிங் இப்போ அப்பா அம்மா அவங்க போயிட்டு வரதுக்கு இந்த கார் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ அப்பா அம்மாவுக்கு இந்த கார் வாங்கி கொடுத்துருவோம். தங்கச்சிக்கு வந்து கோல்டு ஜுவல்லரியோடு சேர்த்து டைமண்டும் போடுவோம். இல்லை தங்கச்சி பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நிறைய நகையெல்லாம் நம்ம சீர் சென்னத்தியெல்லாம் செய்யணும். இல்லை மாமா மச்சான்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா வெளியில் டூர் கூட்டு போகிறதுக்கே ஒரு 50,000 60,000 செலவழிக்கணும். இப்படி செலவழிக்கும் தனுசு. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லா கவனித்து பாருங்கள், தனுசு ராசிக்காரங்க தன்னை விட சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ண கூட கவலைப்பட மாட்டாங்க. கவலை இல்லாத கடன் வாங்கக்கூடிய 2 ராசி எதுனா, ஒன்று தனுசு, இன்னொன்று துலாம். கவலைப்படாமல் கடன் வாங்குவாங்க.
ஜாலியாக கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கினா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த கடன் வாங்கி செஞ்சுட்டோமேங்கிற ஒரு திருப்தி இருக்குமே தவிர கடன் வாங்கணுங்கிற கவலை பெருசாக இருக்காது. ஸோ இதில் தனுசு வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பொன்மொழியை ஞாபகம் வச்சுக்கணும். நிச்சயமா மேம். தனுசு ராசிக்காரங்களுக்கு செல்வம் சேருவதற்கும் கடன் சுமை குறைவதற்கும் எளிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? தனுசு ராசி நேயர்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஆன்மீக பரிகாரமாக இருக்கும் காவியா. அதே மாதிரி இவங்க அதிகமாக முருக வழிபாடுங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ முருகனை எந்த அளவுக்கு கும்பிட்றாங்களோ அல்லது அந்த 18 சித்தர்களில் ஒருத்தரை வந்து குருவாக எடுத்துக்கிறது நல்லது. அதை யாருன்னு நம்ம சொல்ல முடியாது. சித்தர் வழிபாடு பண்ணணும்னு இவங்க ஆத்மார்த்தமாக நினைக்கும் போது அந்த 18 சித்தர்களில் ஒருத்தரை இவங்களை சூஸ் பண்ணிடுவார். ஸோ அவரை வந்து தன்னுடைய குருவை ஏற்றுக்கிறது, சித்தர் வழிபாடை வழக்கமாக பண்ணிட்டு இருக்கிறது, சைவ சாப்பாட்டுக்கு கொஞ்சம் மாறிக்கிறது நல்லது. முழுக்க முழுக்க அசைவத்தை தவறுங்கன்னு நான் சொல்ல வரல. அசைவ உணவுகளை எடுத்துக்கிறத குறைச்சிக்கிறது பொதுவாகவே தனுசு ராசிக்கு நல்லது. ஏன்னா இவங்க வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு லோவர் பாடியில் வெயிட் போடுற பிரச்சனையும் வரும். ஸோ அதனால் அசைவ உணவுகள் பதார்த்த உணவுகளை குறைச்சிக்கிறதுமே இந்த கடன் அமைப்புகளை வந்து நல்லாவே செட்டில் பண்ணும். வாழ்வியல் ரீதியாக இவங்க என்ன விஷயத்த பண்ணால் இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் இவங்க மீளலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு ஏதாவது பொருள் உதவி செய்கிறது, அல்லது இது மாப்பிள்ளை இது பொண்ணு இங்கே இருக்கிறாங்கன்னு கை காட்டி விடுறது. ஸோ நம்ம லோக்கல் மேட்ரிமோனிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சொந்தக்காரங்க செய்கிற மேட்ரிமோனியல் சர்வீஸை வந்து பெரிய பெரிய மேட்ரிமோனிஸ் கூட செய்யாது. அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, அங்கே கணவன் மனைவிகள் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பேசி சரி பண்ணி விடுறது. இதெல்லாம் வந்து நல்ல ரெமெடி அமையும். கண்டிப்பா. அடுத்ததா மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில கடன் குறையணும் அப்படின்னா அவங்க தவிர்க்க வேண்டிய பழக்கம்னா அது என்னது? மகர ராசி நேயர்களுக்கு கடன் எதனால் ஏற்படும்னா தொழிலில் தான் ஏற்படும். இப்போ ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதில் எல்லாமே ஹை எண்ட் மாடல்ஸாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவார், இன்டீரியர்ஸ் நல்லா பண்ணுவார், இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆட்களை தான் வேலைக்கு வைப்பார், படித்ததுலேயே யார் வெல் குவாலிஃபைடோ பார்த்து அதிக சம்பளம்னாலும் பரவாயில்லப்பா வந்து உட்காந்துக்கோ வேலை பாரும்பார். ஸோ இந்த மாதிரியான லாவிஷ்னஸ் வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்கும். ஸோ தொழிலில் அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா மகரம். ஒர்க்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாலுமே அந்த வேலையை காரணம் காட்டி நிறைய கடன் வாங்குவாங்க. ஸோ வேலை மாறுறதுக்காக இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் கூட உள்ள காசு கொடுத்து நம்ம வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் போயிடலாமான்னு யோசிக்கிறது. இந்த மாதிரியான யோசனைகள் தான் மகரத்தை அதிகப்படியாக கடனில் போய் மாட்டோம். ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் அமைப்புகளும் சரி வேலையும் சரி நம்ம பொருளாதாரத்தை பெருக்கணுமே தவிர அளவில்லாத செலவுகள்ங்கிறது அங்கே தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்த மகரம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மேம். மகர ராசிக்காரங்களுக்கு செல்வம் சேருவதற்கும் கடன் குறைவதற்கும் எளிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? மகர ராசி நேயர்களுக்கு வந்து இந்த கடன் தீரணும் எந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பண்ணும்போது கடன் தீரும்னு கேட்டிங்கன்னா, வெண் பூசணிக்காய் இருக்குது இல்லையா, அதை வாங்கி சனிக்கிழமையில தானம் பண்ணிடணும். யாராவது ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அந்த வெண் பூசணியை வாங்கி அவங்க தானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். வெண் பூசணி அப்படிங்கிறது ஒரு நீர் காய்கறி. மகரத்துக்கு வந்து சந்திரன் பாதகாதிபதி. ஸோ அந்த சந்திரனை வந்து இதை சரி செய்யும். அதே மாதிரி புதன் அப்படிங்கிற கிரகம் 6ஆம் அதிபதி, சனிங்கிற கிரகம் புதனுடைய நட்பு கிரகம். ஸோ அந்த வெண்பூசணியை நம்ம தானம் பண்ணுறது எப்போ பண்ணுறோம்னா சனிக்கிழமையில பண்ணுறோம். ஸோ இதை பண்ணும்போது கடன் அதிகமாக அடைகிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆன்மீக முறையில் என்ன விஷயத்த பண்ணால் இவங்களுக்கு வந்து இந்த கடன் விஷயங்கள் சரியாகும்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரம் போயிடணும். ராமேஸ்வரம் கோயிலுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரும்போது நல்ல கடன் அடைகிறத பார்க்கலாம். சுந்தரகாண்ட பாராயணம், சுந்தரகாண்டத்தை வந்து ரெகுலராக பாராயணம் பண்ணிட்டு வரும்போது அதனாலேயும் நல்ல மாற்றங்கள் கடன் அமைப்புகளில் வரும். கண்டிப்பாக மேம். அடுத்ததா கும்ப ராசிக்காரங்களுக்கு கடன் குறையணும் அப்படின்னா அவங்க தவிர்க்க வேண்டிய பழக்கம்னா அது என்ன பழக்கம்? கும்பராசி நேயர்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கடன் வாங்குவாங்க. சின்ன சின்ன கடனாக நிறைய வாங்குவாங்க. இதுதான் கும்பம். கிரெடிட் கார்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி யாருன்னா கும்பராசி. சந்திரன் வளர்ந்து தேயிற கிரகம். 2.25 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடாக மாறிட்டே இருப்பார். அப்போ இவங்களும் வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க. கடன் அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு நிலையான கடன்லாம் இருக்காது. இது ஒரு வகைக்கு நல்லது தான். பெரிய கடன் பல்காக வாங்கி மாட்டுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன கடனாக ஃப்ரீக்வெண்ட்டாக மாட்டிகிட்டு இருப்பாங்க. இதனால் நிறைய ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகும். அதை அவங்க நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. அன்னோட்டிசபிளாக லாஸ் ஆகும் தெரியுமா, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் விரயமாகும். அந்த மாதிரியான விரயங்கள் தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடன் அமைப்புகளில் நடக்கும். அப்போது கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை உடச்சி போட்டு கிரெடிட் கார்டு வாங்காமல் இருந்தீங்கனாலே கும்பம் வந்து பொருளாதார ரீதியாக கடன் ரீதியாகவும் தப்பிச்சிடலாம். இப்போ இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? கும்பராசி நேயர்கள் பால் தானம் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பால், தயிர், மோர், ஏதோ ஒன்று. இப்போது சம்மர் சீசனாக இருக்குது, ஒரு மோர் பந்தல் வைக்கிறதெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். ட்ரெக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. நடைப்பயிற்சி ட்ரிப்பு தான் பரிகாரமே. கண்டிப்பாக ட்ரெக்கிங் போகிறது, கிரிவலம் போகிறது, இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சில பேர் கேட்பாங்க நாங்கள் நாத்திகவாதிகள் எங்களுக்கு என்ன பரிகாரம்? ட்ரெக்கிங் போங்க.
கிரிவலத்தோடைய தாத்பரியமே அதுதான். மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல நீ நடந்து போ, ஏதோ ஒன்று தியாகம் பண்ணு. விரதம்னா என்ன? ஏதோ ஒன்று தியாகம் பண்ணு. விரதங்கள் என்ன சொல்லி கொடுக்குது? இந்து சமயம் சொல்ல விஷயம் என்னது? செல்ஃப் டிசிப்ளினை சொல்லி கொடுக்குறது. அந்த விரதம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள அந்த டெட் செல்ஸ் எல்லாம் அழியுது, கேன்சரே வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மீகமுமே பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது. நீங்கள் நாத்திகவாதியாக இருந்தாலும் அந்த அறிவியலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆன்மீகம்ங்கிறது ஒரு வழி. ஸோ அதை தேட விருப்பம் இல்லாதவங்க ட்ரெக்கிங் போங்க, கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது குறையும். நிச்சயமா கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்க கும்பராசி நேயர்கள் வந்து ட்ரெக்கிங் போயாவது நம்ம கடனை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறோம். அடுத்ததா மீன ராசிக்காரங்களுக்கு கடன் குறையணும் அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கம்னா அது என்னது? மீனராசி நேயர்களுக்கு வந்து எப்போவுமே சாஃப்ட் கார்னர் ரொம்ப ஜாஸ்தி. எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப லைட்டாக எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் தான் மீனராசிக்காரங்க. கடனையும் ரொம்ப லைட்டாக எடுத்துப்பாங்க. இப்போ வேற யாராவது கடன் கட்டணுன்னாலும் கூட நமக்கு ஒரு இஎம்ஐ இருக்குன்னா அதை மீறி அவங்களுக்கு கொடுத்துட்றது, நம்ம பெனால்ட்டி கட்டுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லெத்தாஜிக்னஸ் வந்து இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால பெருவாரியாக பெரும் கடன்களில் மீனம் மாட்டாது. கொஞ்சம் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்க தான் செய்யும். பெரிய கடன் என்ன ஆகும்னா, இவ்வளோ பணம் நமக்கு எதுக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இது நமக்கு போதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஆனாலும் சூரியன் 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நிலையான கடனை கொடுப்பாரு. ஸ்ட்ராங்காக ஒரு லோன் வாங்கினாலும் பக்காவாக வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் இஎம்ஐ கட்டுறது, அந்த மாதிரியான அமைப்புகளில் மாற்றுறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பெரிய அளவில் கடன் பாதிப்புகள் இல்லைனாலும் அடுத்தவங்க கடனுக்கு இவங்க வட்டி கட்டக்கூடிய அமைப்புகளில் மீனம் அதிகமாக மாட்டும். அதில் கவனமாக இருந்துக்கணும். கண்டிப்பாக. இப்போ இந்த மீன ராசிக்காரங்க வந்து கடன் சுமை குறைவதற்கும் செல்வம் சேருவதற்கும் அவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய எளிய ஆன்மீக மற்றும் வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது? ரொம்ப ஒரு மருத்துவ செலவுக்கே கஷ்டப்படுற முதியோர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு வந்து பணம் காசு கொடுத்து உதவுறது, அல்லது இலவச மருத்துவ முகாம்கள் எங்கேயாவது நடக்குதுன்னா அதை பற்றி 4 பேருக்கு தெரியப்படுத்துறது. ஸோ இதுவே ஒரு நல்ல ரிலீஃபு. கண்தானம் பண்ணால் ரொம்ப நல்லா இருப்பாங்க. கண்தானம் நமக்கு அப்புறம் நம்ம கண்ணை எடுத்துக்கோங்கிறத கொடுக்கறது தான் கண்தானம். கண்தானம் முன்னாடியே அவங்க பண்ணி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய விஷயம். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல, ஆல்மோஸ்ட் யூ ஆர் டன். உங்களுக்கு அப்புறம் உங்கள் கண் யாருக்கோ போகுது. ஸோ கண்தானம் பண்ணுறதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு பெரிய ரெமடி. அவங்களுக்கு வரக்கூடிய சகலவித பிரச்சனைகள்லேருந்தும் அவங்கள காப்பாற்றும். ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த கடன் தொல்லை குறையும் அப்படின்னா திருவண்ணாமலை போயிட்டு வரணும். ஸோ நிச்சயமாக திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தூரம் போயிட்டு வராங்கன்னா அதீத விசேஷம். ஏன்னா 5ஆம் அதிபதி சந்திரன். நிச்சயமாக கிரிவலம் போக 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 கடன் தொல்லைகள் குறையிறதை உங்க கண் கூட பார்க்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் வந்து உங்களோட வாழ்க்கையில கடன் இந்த காரணங்களால வரும், இந்தந்த பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க கடனை குறைச்சிக்கலாம். அது மட்டும் அல்லாம செல்வம் சேருவதற்கும் கடன் சுமை குறைவதற்கும் எளிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரங்களை எங்களோடு பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நீங்க சொன்ன விஷயங்களை பின்பற்றி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கடன் சுமையை குறைத்து கடன் நிரந்தரமா கடன்ல இருந்து வெளியில வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி காவ்யா. இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம்.